அன்பான விவசாய பெருமக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாழையில் வந்து காய் வந்து சீராக ஊறுவதற்கு என்ன செய்ய வேணும். ஆனால் சில விவசாயிகள் கேட்டாங்க, வாழை போட்டுக்கோங்க 6-7 மாதம் ஆயிடுச்சு, தார் ஈந்துருச்சு. ஆனால் தார் கொலையில் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இல்லை. ஒரு முன்னாடி உள்ளது சின்னதாக இருக்குது, பின்னாடி உள்ளது பெருசாக இருக்குது. அது மாதிரி ஒரே சீராக அளவாகவும் பெரியதாகவும் ஊறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. என்னென்னா வந்து இந்த ஒரே சீராக ஊறுனா தான் வந்து நமக்கு விலை அதிகமாக கிடைக்கும். அது வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல ப்ரைஸாக போகும். இன்னொன்று வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, காய்க்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் காய்க்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அது என்ன ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஸ்ப்ரே பண்ணனால எப்படி காய் ஊறும் அப்படின்றத பற்றி தான் வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து நிறைய பேர் உரங்களை கரைச்சி ஊற்றுறனால சில நாள் வந்து வெடிப்பு கூட வாழையில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். இதில் வந்து நம்ம வந்து என்ன மருந்தை கரைச்சி ஊற்றணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பூ வந்து எடுத்துருச்சு, பூ ஒடிப்போம் இல்லையா, பூ ஒடித்த பிறகு அதில் என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோபிரேசினெல்லாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோபிரேசினெல்லாய்டு குரூப்பில் இருக்கிற டபுள் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க. கோத்ரேஜ் கம்பெனியில் இருக்கும். கோத்ரேஜ் கம்பெனியில் வந்து டபுள் அப்படின்ற மருந்து இருக்கும். அது வந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கரையக்கூடிய உரங்கள் 11-0-45. இது வந்து N, இது PK. இது வந்து பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிம்பாங்க. பொட்டாசியம் நைட்ரேட் இது வந்து 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. இது வந்து அளவு கூட போட்டக்கூடாது. அளவு கூட போடுறதுனால என்ன ஆகுனா வந்து செடி வெடிக்குது, இந்த மாதிரிலாம் ஆகுது, பழம் வெடிக்கும். கரெக்டாக வந்து 5 கிராம் தான் 1 லிட்டர் தண்ணிக்கு. 10 லிட்டர் டேங்க்னா 50 கிராம் போடணும். பொட்டாசியம் நைட்ரேட் 13-0-45 இது வந்து தலைச்சத்து கொடுக்குது. இது வந்து சாம்பல் சத்து கொடுக்குது. அதனால் வந்து இதுவும் வந்து செடிக்கு வந்து கரெக்டாக வர்றதுக்கு நல்லாகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15-20 நாள் கழித்து 20 நாட்களுக்கு பிறகு திருப்பி பார்த்தோம்னா இது வந்து நம்ம இதே டபுளே கொடுக்கலாம். விப்புல் டபுள் அப்படின்னு 2 இருக்குங்க. டபுள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீர். இதோட வந்து நல்லா காய் ஊறுறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்ட மாதிரி சாம்பல் சத்து மிக அதிகமான தேவை. அப்போ சாம்பல் சத்து தரை மூலிமா கொடுத்து தரையிலிருந்து வரதை விட நம்ம டைரெக்டாக வந்து காயிலே சாம்பல் சத்தை கொடுக்கலாம். அதுக்கு என்ன உரம் கொடுக்கணும்னா 00-50 அப்படின்றது இருக்குது. பொட்டாசியம் சல்பேட்டுங்க. இது பொட்டாசியம் சல்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 00-50 இதுவும் வந்து 5 கிராம் பெர் லிட்டர் தண்ணிக்கு. இதை வந்து ஒரு 15-20 நாள் கழித்து நீங்கள் கொடுக்கணும். இப்படி வந்து முதல் தடவை வந்து டபுள் ப்ளஸ் 13-0-45 பொட்டாசியம் நைட்ரேட், ரெண்டாவது தடவை வந்து டபுள் ப்ளஸ் 00-50 பொட்டாசியம் சல்பேட். இந்த 2 மருந்தையும் நீங்கள் கொடுக்குற மூலமாக வந்து செடியில் வந்து பார்த்திங்கன்னா கொலையில் வந்து ஒரே சீராக வரும். 10 இருக்குன்னா வந்து 10மே வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்படி செய்யாமல் இருந்துச்சுன்னா, உரங்கள் இதெல்லாம் கொடுக்காமல் இருந்துன்னா என்ன ஆகுனா வந்து நுனியில் வந்து சின்னதாக இருக்கும், மேலே வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த நடைமுறையை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நம்ம மேலே தெளிக்கணும். இதை தவிர வந்து ஒரு ஹியூமிக் ஆசிட் சில பேர் தெளிப்பாங்க, அமினோ ஆசிட் தெளிப்பாங்க. அமினோ ஆசிட் கூட கொடுக்கலாம். ஹியூமிக் ஆசிட் என்னன்னா கருப்பு கலர் இருக்கும். அதனால் வந்து காய்கள்லாம் வந்து கருப்பாக வந்து அடிக்க ஆரம்பித்தோம். காய் மேலே வந்து புள்ளியாக விழுக ஆரம்பிச்சிடும், கருப்பு புள்ளி. அதனால் வந்து விவசாய பெருமக்கள் வந்து நம்ம 7 மாதம் 8 மாதம் ஆனவுடனே நல்ல மகசூல் எடுக்கணும், அதிகமான ஈல்டு வரணும் அப்படின்னா இந்த டபுள் டானிக்கையும் இந்த பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் பொட்டாசியம் சல்பேட் மருந்துகளை அடிக்கணும். மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் அதுக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். 9443358494 என்ற நம்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.